Students, அடுத்த டாபிக் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. Magnetic field produced along the axis of the current carrying circular coil. இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन. இப்போ இத பாருங்க, you consider a circular coil of radius r. r radius இருக்க ஒரு circular coil கன்சிடர் பண்றீங்க. அது வழியா I the current passing through the coil. இந்த coil வழியா I the current pass ஆகுது. O be the center of the coil. From O, you consider a point P at a distance Z. Z axis la, இந்த Z ல, Z ங்கிற distance ல P ங்கிற point நீங்க consider பண்றீங்க. Due to this current flow in the coil, what is the field at P? இதுதான் நம்மளோட aim. As per Bayes சாவர்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம் என்ன எழுதுவோம்? dB equal to mu 0 IDL cross R vector by 4 pi R square. இப்போ இந்த சர்க்குலர் காயிலா இருக்கிறதுனால இதோட இதுல எங்க பார்த்தாலும் தீட்டாவோட வேல்யூ எப்படி இருக்கும்? 90 ஆ இருக்கும். சரி, இப்போ இங்க இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி போகுது, இங்க இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி போகுது. சோ நம்ம என்ன பண்ணணும்? since the magnetic field is inclined at angle phi with the point P, it is resolved into two components. ரெண்டு காம்போனன்ட்டா பிரிக்கிறோம். one is horizontal and the other one is vertical. The dB cos phi, dB cos phi இது ரெண்டையும் பாருங்க. These two components are acting in opposite direction. இது ரெண்டும் same magnitude but acting opposite direction. So this dB cos phi and dB cos phi cancel with each other. அப்ப net field due to the component dB cos phi எப்படி இருக்கும்? 0 ஆ இருக்கும். இதே இந்த dB sin phi பாருங்க, இதுவும் அப்போர்ட்ல தான் இருக்கு, இதால வரது அப்போர்ட்ல இருக்கு. both dB sin phi are acting same direction. அப்ப they reinforce each other. அப்ப resultant field at P due to this current carrying coil வந்து only dB sin phi. அப்ப நீங்க என்ன செய்வோம்? integral dB, இந்த dB வந்து sin component தான், எப்படி cos phi cancel ஆகுதுன்னு சொன்னேன். அப்ப dB sin phi into k. dB க்குள்ள என்ன போடுவோம்? mu 0 I by 4 pi R square. இந்த என்ன வருது? sin phi into k. sin phi into k. வந்துச்சா? இங்க வந்து ஒரு dl இருக்கு. mu 0 I sin phi 4 pi R square dl into k. இந்த k க்கு sensitivity z axis, அதோட யூனிட் வெக்டர் என்ன? x axis னா I வெக்டர், y axis னா j வெக்டர், z axis னா k வெக்டர். அதனால நான் என்ன போட்டுருக்கேன்? வெக்டர் k ன்னு போட்டுருக்கேன். இப்போ b equal to mu 0 I by 4 pi integral dl sin phi by r square into k. இப்போ இந்த r square நமக்கு வேணும். இந்த r square வேணா உங்க டயகிராம்ல பாருங்க, அப்படியே COP அந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுங்க. இந்த r வந்து ஹைபோடென்யூஸ். அப்ப பிதாகரஸ் தேற்றம் அப்ளை பண்ணுங்க. ஸ்கொயர் ஆஃப் தி ஹைபோடென்யூஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி அதர் டூ சைட்ஸ். அப்ப r square என்ன செய்யறோம்? r square plus z square. அதே மாதிரி அந்த sin phi என்ன செய்வோம்? ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ். ஆப்போசிட் r ஹைபோடென்யூஸ் r. அப்ப r பை இந்த r square ஓட வேல்யூ r square plus z square. அப்ப r ஓட வேல்யூ என்ன ஆகும்? root of r square plus z square. root of பவர் என்ன ஆகும்? half. புரியுதா? அப்ப b equal to mu 0 I by 4 pi அப்படியே இருக்கும். இங்க இருக்க இந்த sin phi பதிலா நான் என்ன போடுறேன்? r by root of r square plus z square whole power 3 by 2 into k integral dl. புரியுதா? இது r square க்கு ஒரு r square plus z square, sin phi க்கு ஒரு r square plus z square power half. ஒன்னு அதில் ஒன்றரைங்கிறதுனால இந்த பவர் என்ன போட்டுருக்கேன்? 3 by 2. அப்ப b equal to mu 0 ir by 4 pi r square plus z square power 3 by 2 integral dl. ஒரு சர்க்கிளோட என்டையர் லெங்த் அப்படினா அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் தானே. சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன ஃபார்முலா? 2 pi r. அதான் இந்த 2 pi r போட்டுருக்கேன். அப்ப இந்த 4 ல 2 ஆகும், இந்த பையும் கேன்சல் ஆகும். என்ன கிடைக்கும்? mu 0 I r into r என்ன? r square by 2 r square plus z square power 3 by 2. இது சிங்கிள் டர்ம் இருந்ததுன்னா, suppose the coil is having n terms, அப்ப ஒரு டர்ம் இல்லனா n டர்ம் என்பது into n போடுறேன். அப்ப mu 0 ni by 2 r square by r square plus z square power 3 by 2 k. இப்ப ஆக்சிஸ்ல பார்த்தோம்னா mu 0 ni by 2 r square by r square plus z square power 3 by 2 k. இதே the field at the center of the coil. அப்ப அந்த பாயிண்ட் வந்து center of the coil இருக்குன்னா that is O லே இருக்கு. அப்ப O லே இருக்கு அப்படினா OP ஓட வேல்யூ என்ன ஆகும்? 0. OP நம்ம Z வேல்யூ 0. Z வேல்யூ 0 னா என்ன ஆகும்? B equal to mu 0 ni r square by 2 r square power 3 by 2. r square plus z square இருக்குது. Z வேல்யூ 0 ங்கற
2 என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் r3 கிடைக்கும் இந்த ஆஸ்பெக்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும் mu0 ni/2r into k car mu0 ni/2r into k car இதுதான் புரியுதா ஓகே அதோட கண்டினியூவேஷன் டான்ஜென்ட் கேல்வனாமீட்டர் பட் அது இதோட முடிச்சிடுறேன் ரொம்ப நடக்க மாட்டேன் உங்களோட மைண்ட் எனக்கு தெரியும் இப்போ இந்த டான்ஜென்ட் கேல்வனாமீட்டர் அப்படின்னு சொன்னோம்னா இட் இஸ் a device used to measure a very small current ஒரு மைன்யூட் கரண்ட் கூட இது மெஷர் பண்ணி சொல்லுது இதுதான் டான்ஜென்ட் கேல்வனாமீட்டர் அப்படிமா இப்போ இந்த டிவைஸ் வந்து என்ன சொல்லுவாங்க இட் இஸ் an absolute device அப்படிமா ஏன்னா it doesn't depends upon any other device for the calibration of current அது வேற எந்த டிவைஸையும் டிபெண்ட் பண்ணி கால்குலேட் பண்ணாது it is the independent device இது என்ன பிரின்சிபிள்ல வர்க் பண்ணுது அப்படின்னா டான்ஜென்ட் லா மேக்னட்டிசம்ல நடத்துனல்ல அந்த டான்ஜென்ட் லா என்ன டான்ஜென்ட் லானா என்னப்பா if a magnetic field a magnetic needle is suspended at a point where there are two crossed fields at a right angle to each other will come to rest in the direction of the resultant of the field ஒன்றுக்கொன்று செங்குத்தாக செயல்படும் இரு காந்த புலங்களுக்கு இடையில் ஏதேனும் ஒரு புள்ளியில் தொங்கவிடப்பட்ட காந்த ஊசியானது அவ்விரு புலங்களின் தொகுபயன் புலத்தின் திசையில் ஓய்வு நிலைக்கு வரும் அதுதான் டான்ஜென்ட் லா இதோட பிரின்சிபிள் அந்த டான்ஜென்ட் லா தான் ரைட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னோம்னா இதுல வந்து ஒரு மூவிங் காயில் கேல்வனாம் இதுல வந்து ஒரு பிவோட்டல் மேக்னெட் இருக்க ஒரு டிஃப்ளெக்ஷன் மேக்னெட்டோமீட்டர் இருக்கும் ஒரு நான் மேக்னெட்டிக் மெட்டாலிக் ஃப்ரேம் அந்த ஃப்ரேம்ல copper turns highly insulated from each other the coil is wound circular coil அதுல wound பண்ணிருப்பாங்க that coil is rotate about its vertical axis அது தன்னோட vertical axis பொறுத்து இப்படி வெர்டிகலா ரொட்டேட் பண்ணும் it cannot move in the horizontal vertical planeல அது ரொட்டேட் பண்ணும் அதுல ஒரு pivotal projection இருக்கும் அந்த pivotal projectionல தான் அந்த deflection magnetometer வச்சிருப்பாங்க அந்த டிஃப்ளெக்ஷன் மேக்னோமீட்டர்ல ஒரு ஸ்மால் மேக்னெட் இருக்கும் in black கலர்ல ஒரு லாங் அலுமினியம் பாயிண்டர் இருக்கும் these two are always perpendicular to each other the magnetic needle and the aluminum pointer are rotated in its own axis a perpendicular axis and they are having the common center of gravity இதான் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அதுல 3 different coils இருக்கும் number of turns 2 550 அப்ப அந்த strength of the current நீ மெஷர் பண்றத பொறுத்து you can use the coil மினிமம் கரண்ட் அப்படினா 2 and 5 யூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் கரண்ட்னா 50 டர்ன்ஸ் நீ யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா இப்போ இத வந்து என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த கரண்ட் I is passing through the circular coil அப்ப ஒரு circular coil வழியா கரண்ட் போனா என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு சத்தமத்தி பார்த்தோம் B is equal to mu0 ni/2r center of the coil பார்த்தோமா the field produced at the center of the coil due to the current carrying circular coil எத்தனை பார்த்தோம் B equal to mu0 ni/2r A means take ஆக போல நான் இங்க வந்து மேக்னெட்டிக் மட்டும் தான் எழுதி இருக்கேன் வெக்டார் நோட்டேஷன்ல எழுதல ரைட் இப்போ இந்த டான்ஜென்ட் கேல்வனாமீட்டர் நீ எப்படி செட் பண்ணனும் அப்படினா அது வந்து parallel to the horizontal component of the earth's magnetic field எர்த்தோட horizontal componentக்கு parallel இருக்கும்போது செட் பண்ணு அப்ப என்னன்னா உன்னுடைய காயில் உன்னுடைய பாயிண்டர் 0 0 இது எல்லாமே ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலரா இருக்கும் the coil of the tangent galvanometer aluminum pointer 0 0 ரெண்டு எப்படி இருக்கணும் பெர்பெண்டிகுலரா இருக்கணும் பண்ணிட்டு let I be the current passing through the galvanometer coil அந்த காயில் வழியா நீ ஐங்கிற கரண்ட பாஸ் பண்ற ஐங்கிற கரண்ட பாஸ் பண்ணும்போது ஆல்ரெடி அந்த horizontal component of the earth magnetic field இருக்கு இப்ப இந்த சர்க்குலர் காயில்ல நீ ஒரு கரண்ட் அப்ளை பண்ண அப்படினா the current produces a magnetic field at the center of the coil now these two fields are acting at perpendicular இப்போ வந்து field due to the coil ஏன்னா நீ கரண்ட பாஸ் பண்ற கரண்ட பாஸ் பண்ணதுனால அது ப்ரொடியூஸ் ஆன field due to the coil அதே மாதிரி அந்த எர்த்தோட horizontal component of the magnetic field ரெண்டுமே பெர்பெண்டிகுலரா இருக்கும் அப்ப B equal to the mu0 ni/2r இத வந்து BH ன்னு சொல்றோம் இந்த B ன்னு சொல்றோம் ரைட் இப்போ according to tan theta நம்ம என்ன சொல்லுவோம் B is equal to BH tan theta B equal to
biggest tan theta. B ஓட வேல்யூ என்ன நமக்கு mu 0 ni by 2r is equal to bh tan theta. இதுல இருந்து bh வேணும்னா என்ன செய்யலாம் bh is equal to mu 0 ni by 2r into tan theta. இல்ல இதை I வேணும் வெச்சுக்கோ I is equal to bh tan theta அப்படியே இருக்கும். இங்க போற 2r மேல போய்டும். கீழ என்ன இருக்கும் mu 0 n. புரியுதா? இத வச்சு horizontal component of the magnetic field வேணாலும் கண்டுபிடிக்கலாம். இல்லனா கரண்ட் வேணாலும் கண்டுபிடிக்கலாம். அப்ப இந்த I என்ன சொல்லுவாங்கன்னா k tan theta வாங்க. இந்த k ஓட வேல்யூ என்ன 2r bh by mu 0 n. இது என்ன சொல்லுவாங்கன்னா ரிடக்ஷன் ஃபேக்டர் ஆஃப் தி டேன்ஜென்ட் கைனோமீட்டர் னு சொல்லுவாங்க. இந்த டேன்ஜென்ட் கைனோமீட்டர் எப்ப சென்சிட்டிவா இருக்கும் when the deflection is 45 degree. deflection 45 degree ஆகுதுன்னா very accurate ஆ இருக்கும். இந்த ரெண்டின் எது வரைக்கும் இருக்கலாம் from 30 degree to 60 degree. அந்த theta வேல்யூ வந்து between 30 to 60 degree இருக்கும். புரியுதா? ஓகே ரைட்.